வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் உங்கள் செஸ் ரேட்டிங்கை எப்படி அதிகரிக்கலாம் என்று 10 முக்கியமான டிப்ஸ் பற்றி பார்க்கப் போகிறோம். நீங்கள் பிகினராக இருந்தாலும் இன்டர்மீடியட் பிளேயராக இருந்தாலும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். 1. ஓப்பனிங் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ செய்யுங்கள். ஓப்பனிங்கில் பீசஸை டெவலப் செய்யுங்கள், சென்டரை கண்ட்ரோல் செய்யுங்கள் மற்றும் கிங்கை சீக்கிரம் கேசல் செய்யுங்கள். 2. தினமும் டாக்டிக்ஸ் பிராக்டிஸ் செய்யுங்கள். ஃபோர்க், பின், ஸ்கியூவர் போன்ற டாக்டிக்ஸை தினமும் 15-20 நிமிடங்கள் பிராக்டிஸ் செய்தால் உங்கள் கால்குலேஷன் திறன் அதிகரிக்கும். 3. பிளண்டர்ஸை தவிர்க்க பழகுங்கள். ஒவ்வொரு மூவுக்கும் முன் இந்த 3 விஷயங்களை பாருங்கள். செக் இருக்கிறதா, கேப்சர் இருக்கிறதா, த்ரெட் இருக்கிறதா. 4. உங்கள் கேம்ஸை அனலைஸ் செய்யுங்கள். நீங்கள் தோற்ற கேம்ஸை அனலைஸ் செய்தால் நீங்கள் மிஸ்டேக்ஸ் எங்கே நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். 5. எண்ட் கேம் பேசிக்ஸ் கற்றுக்கொள்ளுங்கள். கிங் பிளஸ் குவீன் வர்சஸ் கிங், கிங் பிளஸ் ரூக் வர்சஸ் கிங் போன்ற பேசிக் எண்ட் கேம்ஸ் தெரிந்திருந்தால் பல கேம்ஸை வெல்ல முடியும். 6. டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். 5 மினிட்ஸ் பிளிட்ஸ் விளையாடும்போது ஆரம்பத்தில் நேரம் அதிகம் செலவழிக்க வேண்டாம். எண்ட் கேமுக்கு சிறிது நேரம் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். 7. ஒரே ஓப்பனிங்ஸை தொடர்ந்து விளையாடுங்கள். ஒவ்வொரு கேமுக்கும் புதிய ஓப்பனிங் முயற்சிப்பதற்கு பதிலாக சில ஓப்பனிங்ஸை தேர்வு செய்து அவற்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 8. வேகமாக அல்ல, நல்ல மூவ்ஸில் விளையாடுங்கள். வேகமாக மூவ் செய்வதற்கு பதிலாக சரியான மூவை தேர்வு செய்ய சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 9. ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் கேம்ஸ் பார்க்கவும். கிராண்ட் மாஸ்டர் கேம்ஸ் அல்லது ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் கேம்ஸ் பார்த்தால் புதிய ஐடியாஸ் கற்றுக்கொள்ளலாம். 10. கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஒரு நாளில் அதிக கேம்ஸ் விளையாடுவதற்கு பதிலாக தினமும் கொஞ்சம் பிராக்டிஸ் செய்வது நல்லது. தொடர்ச்சியான பிராக்டிஸ் தான் ரேட்டிங்கை உயர்த்தும். இந்த 10 டிப்ஸை தொடர்ந்து ஃபாலோ செய்தால் உங்கள் செஸ் ரேட்டிங் மெதுவாக ஆனால் உறுதியாக உயரத் தொடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், மேலும் செஸ் டிப்ஸ் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.